ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இலக்கிய செயலில் அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க இருக்குன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியா இருந்துக்கிட்டு இந்த அஞ்சலியை வந்து தானாகவே வந்து கார்த்திகை வந்து கெஞ்சணும், என்னை வந்து ஏற்றுக்கோங்க, நான் வந்து உங்கள் மனைவியை இதுக்கப்புறம் எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன், உண்மையாக இருக்கேன், உங்கள் வீட்டில் அமைதியாகவும் இருக்கேன், நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறேன் அப்படின்னு அவள் வாயாலே வந்து கெஞ்சணும், நல்ல பிள்ளையாக இருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி அவளாக வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து இப்போ இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு எனக்கு 10 லட்ச ரூபாய் பணம் கொடுத்தா சரி, எனக்கு புருஷனும் வேணாம் ஒன்றும் வேணாம், ஏன்னா நான் வந்து பணத்துக்காக தானே அவனை கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, என்னடன்னு தெளிவாக பார்த்தலாம். ஒரு பக்கம் நம்ம இலக்கா இருந்துக்கிட்டு பிரியாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நம்ம அஞ்சலி முன்னாடி நீங்கள் அவளை பிடிச்சிருக்கு, அதாவது கார்த்திகை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவள் வந்து புருஷனை விட்டு கொடுக்காம வந்து சண்டை போடுறாளா இல்லை வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம், நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பார்க்குக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்திக், கௌதம், இலக்கியா, பிரியா இவங்க 4 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை ஒட்டுக்கிட்டு இருந்து அஞ்சலி இருந்துக்கிட்டு எல்லாமே வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திக் வந்து அவங்க காதலை வந்து வெளிப்படுத்துகிறாங்க, பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம பிரியா இருந்துக்கிட்டு எனக்கும் ஓகே தான், சம்மந்தம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்றாங்க. இதெல்லாம் கேட்ட இந்த அஞ்சலி இருந்துக்கிட்டு பொறுக்க முடியாமல் அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான கலவரமே பண்ணிவிட்டு பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம பிரியா மண்டியில் கையில் கிடைக்கிற ஒரு டப்பாவை எடுத்து அடித்து அவங்க மண்ணில் ரத்தம் வச்சுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, என்றைக்காக இருந்தாலும் இவன் தான் என் புருஷன், நான் தான் அவன் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் நீ தலையிட்டேன்னா, அதாவது பிரியா நீங்கள் இதுக்கப்புறம் இந்த எங்கள் முன்னாடி கண்ணில் மாட்டினு உன்னை அவ்வளோதான் வந்து கொலையை பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கௌதம் எதிர்பார்த்த மாதிரி அவன் புருஷனை வந்து அதாவது கார்த்திகை விட்டு கொடுக்காம தான் இந்த அஞ்சலி பேசியிருக்கா அவங்க எதிர்பார்த்த மாதிரி. ஆனால் ஒன்று என்ன, இந்த நம்ம பிரியாவுக்கு தான் வந்து மண்டையில் அடிபட்டுருச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு பக்கம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் பயங்கரமான பிளான் போகிறாங்க. இல்லைக்கா இது இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, இந்த சூடாக இந்த நீ டைவர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போய் அஞ்சலி கையில் கூட அவள் வந்து டைவர்ஸ் எல்லாம் இல்லை, எனக்கு தேவையில்லை, என் புருஷன் தான் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்களா, இல்லை நம்ம அஞ்சலி இருந்துக்கிட்டே இல்லை எனக்கு கையெழுத்து போட்டால் சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா, எது நடந்தாலும் நம்மளுக்கு ப்ளஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து நீ இப்போ டைவர்ஸ் எடுத்துகிட்டு போனேன்னா அவள் வந்து இன்னும் கொஞ்சம் கார்த்திகை வந்து நெருங்க வாய்ப்பு இருக்குது, அவள் வந்து தேடி வருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம இலக்கே இருந்துக்கிட்டு இந்த டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடு, உனக்கும் கார்த்திக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாதுன்னு நீ சொல்லிட்டேன்னா நாங்கள் வந்து பிரியாவுக்கு வந்து கார்த்திக் கல்யாணம் பண்ணி வச்சிரும், நாங்கள் எதுமோ பண்ணிக்கிறோம், உனக்கு அது தேவையில்லாத விஷயம் அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து கார்த்திக் கேட்டால் நான் பண்ணிக்கிறேன், நீ யார் நடுவில் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம இலக்கையாக இருந்துக்கிட்டு கழுத்தை பிடிச்சிட்டே நீ இப்படி பண்ணுறனால தாண்டி இப்படியெல்லாம் நின்றுட்டுருக்கு இந்த இடத்துல, திமுறை பேசி தான் உன் வாழ்க்கை பற்றியா எந்த இடத்துல நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சரி நான் அப்படி கையெழுத்து போனால் எனக்கு முன்பணமாக ஒரு 10 லட்ச ரூபா கொடு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு 50 லட்ச ரூபா கொடுத்தா எனக்கு சம்மதம், நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த அஞ்சலி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு காரணமே பணத்துக்காக தானே. அப்போ நம்ம பணத்தை வாங்கிக்கிட்டா நம்மளுக்கு புருஷனும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பணத்தை கேட்குறாங்க. நம்ம இலக்கை என்ன பண்ண போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.